கல்வி கற்ற கணவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த குருக்கல்பட்டி நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு வடக்கத்தியார் ராஜன் ராஜாத்தி அம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த ராஜன் ராஜாத்தி அம்மனுடைய திருவாலயத்திலே பங்குனி மாதம் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டுமென்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதைகளை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? முதல்ல அவருக்கு ஆரம்பிக்கணும். ஏன் ஐயனாருக்கு பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் அப்படி கிடையாது. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆமா. ஆனா ஹரிஹரசுதன் ஐயப்பன் அப்படி கிடையாது. எப்படி அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆமா. ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்த பிள்ளை. அதனால அப்பேறுபட்ட ஹரிஹரபுத்திரன் ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமாம். அப்படி ஐயனார் பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, என்ன ஆகும்? சாமி இந்த பைபாஸ்ல பைபாஸ்லே வீட்டுக்கு போயிருவாரு. அப்புறம் சங்கர கோயிலை பார்த்து போயிருவாரு. நம்ம தளத்தை விட்டு கீழே இறங்கி வரமாட்டார். அதனாலே கலியுகத்திலே ஹரிஹர சுதனாகவே அவதாரம் செய்த சாஸ்தாவின் திரு கதைகளை படித்தாத்தான் எல்லா தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வரும். அதனாலே 4 வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த ராஜன் ராஜாத்தி அம்மனுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுத குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள். இல்ல தம்பி கீழே உட்காரு. பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குற்றங்கள். சரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி வீட்டுல கூட்டிக்கொண்டு பட்டு அடிப்பீங்களோ, அதுபோல் அல்லாமல் ஒருவேளை உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, என்ன செய்யணும்? எங்க குடத்துக்கார தாத்தா மட்டும் கூட்டிக்கிட்டு போங்க.
என்ன கூட்டி போய் என்ன செய்ய? உன்னை கூட்டிக்கிட்டு போய் என்ன அடியில செத்து போவேன். உன்னை கூட்டி போய் கல்யாணம் முடிக்க. எனக்கு ஆமா கல்யாணம் முடிக்க கூட்டி போய் என்ன கேட்க பத்தியா நீ? கூட்டிக்கிட்டு போய் நல்லா இவருக்கு 10 இட்லியை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தா கூட முதல்ல சாப்பாடு கொடுத்துறணுமா, நல்லா சாப்பிட வச்சு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் போட்டு நல்லா அடின்னு அடிச்சு வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்? டாம் டாம் டானிக்கியா? அது மேல் வலிக்கெல்லாம் கொடுப்பாங்க. 155 ஆச்சி வாங்கி தருவா. எல்லாம் அனுபவம் தான் பேசுது. அதனாலே சரி 6 பிழை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவோ ஆமையா கங்கையோ சாஸ்தா பிறந்ததே பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடகலக்கணத்து இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் எல்லாரும் கொலை போடாம கம்மன் உட்கார்ந்து இருக்கல எதுக்கு? அவன் தெரியாம தான் கம்மன் உட்கார்ந்து இருக்கோம். சாப்பிட்டு வந்தீங்களா? தீர்த்த கூட எடுத்ததுல டயர்ட் ஆயிட்டு உங்களுக்கு. ஆமா பரவாயில்ல, அலச்சல் சுத்தி வந்திருக்கோம்ல. பரவாயில்ல. என்ன இருந்தாலும் ஒரு கோயில்ல வந்து எவ்வளவுதான் கலை நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஆலயத்திலே தெய்வத்துக்கு உகந்ததே உங்க குலவை சத்தம் தானா? ஆமா, குலவை சத்தம் போட்டீங்கன்னா உள்ள இருக்க ராசாத்தி ராஜா ஐயா மனசு குளிந்துரும். சாமி மனசு குளிந்துச்சுன்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார் ஐயா. ஆமா, அதனால குலவை போடுங்க, எல்லா தாய்மாரும் போடுங்க. அதனால நீங்க எல்லாம் குலவை போட்டா தான் சாமியே வரும், பாத்துக்கோங்க. வரும் வரும். எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட ஏன் கேட்க போறேன், நாங்களே போட்டுக்கிடுவோம். உங்க கோயில் நீங்க தான் குலவை போடுங்க. நாங்க படிக்க வந்திருக்கோம், நீங்க குலவை போட வந்திருக்கீங்க, அதனால குலவை போடுங்க. போடுங்கம்மா ஒரு குலவை, ஆய பொன்னான மணி குலவை.
சர்பாங்கரன் சாலாசூடன் காலாகலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீல கண்டனாகிய சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியனோ அன்புகளின் சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆண்டவனாகிய சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலி தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். ஆமா. எத்தனை புவனத்தை படைத்தார் அண்ணாச்சி? 270. கரெக்ட். புவனங்களையும் படைத்தார். எல்லா புவனங்களையும் படைத்து இப்படி பையங்களையும் படைத்தார். 14 லோகத்தையும் 224 புவனங்களையும் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். மானிட மனுக்களை படைத்தார். மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சிவனுடைய வடிவத்திலே இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமளை பெற்ற தந்தையை படைத்தார். அம்மா சிவ சக்தி இருக்காளே இந்த ராஜாத்தி அம்மா அம்மாளுடைய அம்சத்துல சபை நிறைய உட்கார்ந்து இருக்காங்க பாரு நம்ம தாய்மார்கள். நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசையுமே முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்து ஒரே ஒரு சான் இந்த வயத்தை கொடுத்தாராம் கடவுள். எண்சான் உடம்புக்கு ஒரே ஒரு சான் வயிறு. எண்சான் உடம்புக்கு ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம எல்லாம் உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுதோம். என்ன கஷ்டப்படுதம்மா? ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இரவென்னும் பாராம பகலென்னும் பாராம ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம வேலைக்கு போறோம். 10 ரூபா துட்டு கிடைக்குமா? நம்ம நல்ல கடன் அடைக்கலாமா? 1 ரூபாய் சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடலாமா? நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கலாமா? ஒரு நகை நட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாம் 1 ரூபாய் சாப்பாட்டுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுதோம். சாப்பாடுக்கு இந்த பாடுபடுதோம். என்ன பாடுபடுதோம்?
பக்கம் போடாம இருக்கணும். இரவுன்னு பார்க்கமா பகல்னு பார்க்கமா கிடையாது. வியாழக்கிழமை பார்க்கமா வெள்ளிக்கிழமைன்னு பார்க்கமா. அப்ப ஒரு சாண வயத்துக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா ஆமா கூட ஒரு சாணம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அப்பப்பா தாங்காது. அதுக்குத்தான் ஆண்டவன் நமக்கு இப்படித்தான் படைக்கணும்னு ஆமா சரியா நம்மளை படைத்து அழகா படைத்து பூலோகத்திலே இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். அழகா உண்டு பண்ணினார். உலகத்திலே 2 நாளிகை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொன்னா என்ன? பகல் 30 நாளிகை 30 நாளிகை இரவு 30 நாளிகை 30 நாளிகை 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் 12 மணி நேரம். ஆமா அப்ப 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 24 மணி நேரம். அதிலே பகலெல்லாம் நமக்கு ஓய்வு இல்லாத உழைப்பு, நல்ல உழைப்பு. இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கம், நல்ல தூக்கம். இந்த ஆண்களா இருந்தா அந்த ஐயாக்கமாவது காட்டு வேலைக்கு போறாங்க. காட்டு வேலைக்கு போகலையா கொத்தனார் வேலைக்கு போறாங்க, கையால் வேலைக்கு போறாங்க, படிச்சவங்க உத்தியோகத்துல இருக்காங்க. நம்ம பொம்பளைகளா இருந்தா சரி அவளுக்கு பூரா பேருக்கு இப்ப குளத்து வேலை, எல்லாத்துக்கும் குளத்து வேலை அட்டை போட்டு கொடுத்தாச்சு. குளத்து வேலைக்கு அட்டை போட்டாச்சு. இதுல இருக்க முக்காவாசி பேர் குளத்து வேலைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் பகலெல்லாம் உழைப்பு, இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கம், தூக்கம் தூக்கம். ஆமா சரி. இவ்விதமாகவே ஆண்டவன் உலகத்தை உண்டு பண்ணி பூலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இவ்வுலகத்தை படைத்தால் மட்டும் போராது, வேற என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் பட்டினி இல்லாமலே படியிழந்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஒரு நாட்டையும் படைத்தார். அது எந்த நாடு? அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை ஒளியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், அங்கே வருடம் ஒன்று பூவிளையும். அங்கே மாடு கட்டி போரடித்தார் மாலாது சென்னல் என்று, ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும், அழகு தீரை நாடுதுவார், ஆனை கட்டி போரடிக்கும். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், தேன் 2 தேன் சொரியும், தென்றல் வீசு கனி சொரியும், கற்கை பிலா மரங்கள் எல்லாம் வளர்ந்து ஓங்கி செழிக்கக்கூடிய நாடு. நாடு எந்த நாடு? நாடுன்னு சொன்னா உள்ளு நாடா வெளிநாடா இல்ல வயல் நாடா முறப்ப நாடா வல்ல நாடா? ஆமா எந்த நாடுன்னு தெரியணும்ல. எந்த ஊரா இருக்கும்? தரணி எல்லாம் பேர் விளங்கக்கூடிய நாடு. எந்த நாடு? அதுதான் தாருகாபுரம் பட்டணம். அந்த தாருகாபுர பட்டணத்திலே வந்து யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? பிரம்மனுடைய பாத பெருவிரலில் பிறவி செய்த தர்க்கமுடி ராஜனும் தாருகாவல்லி பெண்கொடியாலும் இரு பேர்களும் தாருகாபுரத்தை விதமாகவே ஆண்டு வருகிறார்கள். தர்க்கமுடி ராஜமன்னே, தர்க்கமுடி ராஜமன்னே, தாருகாபுரம் அதிலே தரணி எல்லாம் பேர் விளங்க, தரணி எல்லாம் பேர் விளங்க, தாரணி ஆண்டு
சீசனும் கிளியும் போல மன்மதனும் ரதியும் போல எல்லைக்கு என்னை போல் என்னை பிரியாத தோழரை போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அடேப்பா, கணவன் சொன்னா மனைவி கேட்டு, மனைவி சொன்னா கணவன் கேட்டு, கணவன் ஒரு வார்த்தை கூட பேசிட்டாலும் அதை பொறுப்படுத்தாம அந்த மனைவி ஆகப்பட்டவள் பொறுமையா இருந்து கணவன் சொல்ல மனைவி கேட்டு, மனைவி சொல்ல கணவன் கேட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப வாழ்ந்து வரக்கூடிய தர்க்கராஜனும் தருகாவல்லிக்கும் அவனிக்கடை 56 தேசத்திற்கும் இவர் ஓர் பேரரசராக வாழ்ந்து வரக்கூடிய தர்க்கராஜா 1000 மந்திரிமார்கள் 64 தலையாரிமார்கள் மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் உள்ள சயனிகள் சேனாதி படைகளோடு வெகு சிறப்பாகவே வாழ்ந்து வருகின்றார். வாழ்ந்து வரக்கூடிய அரசனுக்கு பொன்பொருளுக்கு சொத்து சுகத்துக்கு கேட்கவா செய்யணும். எந்த குறையும் கிடையாது. மண்ணால் குறைவு இல்லை, மனையால் தாழ்வு இல்லை, பொன்னால் குறைவு இல்லை, பொருளால் தாழ்வு இல்லை, அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அதுக்கு மத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொத்தம் பந்தம் நிறைந்திருக்கு, ஏழரையும் கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையும் அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை கோபுரமும் பொன்னாலே அவருக்கு கொடிமரமா தங்கத்தான் பந்தடுக்கும் ஆளிகை பந்தடி மேடை மேடைகள் 8 அடுக்கு
அடுக்கு மாளிகை இலைப்பாறு மண்டபம் மண்டபம் இப்பேறுபட்ட மன்னம் மனை பொன்னும் பொருள் எல்லாம் இருந்தாலும் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்த போதும் தர்க்கராஜாவுக்கும் தாரகாவல்லிக்கும் பிள்ளை செல்வம் இல்லை. 2 பேருக்கும் பிள்ளை இல்லை. செல்வத்திலே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானையா. அப்படித்தான் பெரியவங்க சொன்னாங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். ஆமோ ஆமா. நம்ம வீட்டுல எவ்வளவுதான் பொண்ணும் பொருள்லாம் இருந்தாலும் பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் லட்சக்கணக்கில் நம்ம வச்சிருந்தாலும் பணம் வந்து நாமளே அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம், ஏக்கர்ல போட்டிருக்கோம். இந்த மண்ணு வந்து நாமளே அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒரு நாளும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம், இந்த தங்க சங்கிலி வந்து நாமளே அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடும்? ஒருபோதும் கூப்பிடாது. ஏனென்றால் இவர் மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் அம்மா அப்பா என்று அன்போடு நாமளை அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். ஆமா, பாத்தீங்களா பிள்ளைங்களே எவ்வளவு அழகா விளையாடுது. 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி, தாலி கட்டின கையோட எங்க பாட்டி கீழே மேடைக்கு கீழே பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. சரி, நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆமா கல்யாணம் முடிஞ்ச உடனே பாட்டி காலில் போய் விழுந்து கும்பிட்டீங்களா? விழுந்து கும்பிட்ட உடனே எங்க பாட்டி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? பேராண்டி, ஆமா 16 பெற்று ஆமா நீ பெருவாழ்வு வாழணும் அப்படின்னாங்க. வாழணும். பெரியவங்க நல்ல வார்த்தை சொல்லி உன்னை வாழ்த்தி இருக்காங்க. ஆமா, பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு. ஆமா, இப்ப நான் 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு போய் கிடக்கேன். அடே அப்பா, கொஞ்சமாவது உமக்கு அறிவு இருக்கா தாத்தா? என்ன அறிவு இல்லை எனக்கு. 16 செல்வ அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள செல்வம். அப்படியா? தனம் தானியம் நன்மக்கள் நல்ல மனைவி நல்ல வேலை கல்வி செல்வம் வீரம் நோயில்லாத வாழ்வு இதைத்தான் 16 செல்வம். அதுல ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். நீ 16 பிள்ளையா பத்து போட்டு அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? நீ படிச்ச பிள்ளை விவரம் தெரிஞ்ச பிள்ளை உனக்கு தெரியுது. ஆமா, எனக்கு என்ன தெரியும்? அந்த காலம் நான் பள்ளிக்கூடமே போனது கிடையாது. ஆமா, பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு 16 பிள்ளைய பத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 16 என்ன பிள்ளை? பொட்ட பிள்ளை. ஊரா பொட்ட பிள்ளை. இப்போ ஒரு பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா, அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. யாராவது கொடுங்க தம்பி, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் யாருக்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. என்ன செய்யலாம்? பேசாம நான் ஒரு யோசனை சொல்லுதேன் கேளு. என்ன செய்யணும்? கல்யாணம் வச்சிருக்க பாரு பொட்ட புள்ள, அந்த பொட்ட புள்ளைக்கு நம்ம குறுக்கல் பட்டியில ஒரு மாப்பிள்ளைய பாப்போம். இங்க மாப்பிள்ளை பாத்துருவோமா? தம்பி, இங்க மாப்பிள்ளைய பாப்போமா? நிறைய மாப்பிள்ளை லைன்ல உட்கார்ந்து இருக்காங்க. சூப்பர் மாப்பிள்ளையா இருக்காங்க. ஏன் மாப்பிள்ளை என்னன்னு அவனுக்கு சிரிப்ப பாரு. ஆமா, வெக்கம். நல்ல மாப்பிள்ளையா இருக்காங்க. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. பேண்டுக்கு தான் சிப்பு போடாம விட்டுருக்காரு. சிப்ப போடு. சிப்ப போடு. முக்கியமான காரியத்தை மறந்துட்டாங்க. சும்மா இருங்க அக்கா, நானே வேண்டியதே மறந்துட்டியேடா. ஆமா, போட்டான் அத பாத்துட்டான். ஆமா, அதனால குறுக்கல் பட்டியில மாப்பிள்ளை பாரு. ஒரு மாப்பிள்ளை பாத்துறமா? அப்படி இல்லைன்னு வச்சுக்க, சரி உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கொடுத்துட்டு போயிருவான். அவன் அந்த குறுக்கல் பட்டி ஊருக்கு பூரா பத்திரிக்கை வச்சிருவான். பூரா பேர் மொய் கொண்டு வந்துடணும். ஆமா ஆமா, அப்படி செய்வோம். நீங்க வந்துட்டு சும்மா போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்க. அழகா சாப்பிட்டு போங்க. ஒரு ஆளு 1001 செய்யுங்க. ஆமா, சாப்பிட்டு போங்க. பெண்ணு சேர்ந்துரும். ஆமா, கொடுத்து வச்சிருக்க பாரு. ஆமா, எத்தனை செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் பிள்ளை செல்வத்தை போல பெரிய செல்வம் வந்து எதுவும் கிடையாது. அதான் வாழையடி வாழை பெயர் சொல்லும் பிள்ளை. ஒரு குடும்பம் தலைக்கணும்னா குழந்தை வரம் தானே வேணும். அவன் கூட போய் உட்காருப்போம். அப்பதான் அவன் சரியா வருவான். மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு ஒரு பொண்ணு உங்களுக்கு தாரேன், நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல, என் பொண்ணு கட்டித்தாரே. இல்ல தம்பி, 2 பொண்ணு இருக்கு, அங்கவி சங்கவி. பொண்ணு நல்லா தான் இருக்கும். ஆமா, தாத்தாவாது இவ்வளவு கலரா இருக்காரு. அவர் பொண்ணு இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருப்பா. அவரை விட கருப்பு. எங்கனாலும் விட்டுட்டு போயிடலாம், பயமே இல்ல. எங்க வேணாலும் நீ விட்டுட்டு போனாலும் கண்ணுக்கே தெரியாது. தைரியமா வரலாம். பொண்ணு கட்டிடுமா? இப்படி விளையாட ஒரு பிள்ளை இல்ல. அதனால் குழந்தை செல்வமே நாமளுக்கு இல்லை என்று தர்க்கராஜாவும் தருகாவல்லி பெண்கொடியாலும் தன் கணவனை அழைத்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என் கணவராஜே ஓ
நமக்கு இல்லை. 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு குழந்தை உண்டா மன்னா? இல்லை இல்லை. 40 வயதாச்சு. ஆமா. நாட்டை ஆள பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை. இன்னைக்கு எனக்கு 50, உங்களுக்கு 55 வயசாகுது. 5 வயசு முன்னா பின்ன. இதுக்கு மேல நமக்கு என்னைக்கு ஒரு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படின்னு இருவேர்களுமே கவலை கொண்டிருந்தார்கள். அப்ப கவலை கொண்டிருக்கும் போது கடவுளை நினைத்து தார்காவள்ளி மனமுருக அழுது புலம்பினார். இவ அழுது புலம்பிய உடனே மும்மூர்த்திகளாகவே ஒன்று கூடி, மும்மூர்த்திகள்னா யாரு? யாரெல்லாம்மா? அவன் 4 பேர்ல உட்கார்ந்திருக்கான். மும்மூர்த்திகள் அப்படின்னு சொன்னா காக்கும் கடவுள் கண்ணபுரான், படைக்கக்கூடிய பிரம்மதேவன், படைக்கக்கூடிய பிரம்மதேவன், படியிழக்கும் சிவபெருமான், காத்து ரட்சிக்கும் கண்ணபுரான், படைத்தல் காத்தல் அழித்தல். காத்தல் படைத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலையும் செய்து மும்மூர்த்திகளாகவே வாழ்ந்து வரக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவீர்களுமாக சர்க்கராஜனும் தார்காவள்ளியும் மன வருத்தத்தோடு இருப்பதை கண்டு இதோடு இவர்களுடைய பக்தியை நாமல் பரிசோதிக்க வேண்டும் என்று நாமல் அருளாலே பிரம்மனுடைய பாத பெருவிரலில் பிறந்தவங்க 2 பேரும். அப்படி இருப்பதனால இவங்களுடைய பக்தியை நாமல் பரிசோதிக்கும் விதமாக இவர்களுக்கு குறைவை தீர்க்கும் வண்ணமாக நாம இவங்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி ஒரு மாதத்திற்கு நாள் 30. இந்த மாதத்திற்கு நாள் 30னா நட்சத்திரங்கள் 27. 27 நட்சத்திரம்னா யாரெல்லாம்? கார்த்திகை, ரோகிணி, பூசம், புனர்பூசம், பூரட்டாதி, கேட்ட, பரணி, அவிட்டம். அவிட்டத்துல பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணா இருக்குமா? அவிட்டத்துல பெண்ணு மட்டும் பிறந்தான்னா அவ பிறந்த வீட்டுல தவிட்டு பானை பூரா தங்கமா இருக்குமா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அண்ணாச்சி ஒரு பிள்ளை அப்படிதான் பிறந்திருக்கு. போன மாசம் பிறந்தது. அவர் வீடு பூரா தங்கமா தான் இருக்கு. இப்ப பூரா தங்கமா இருக்கு. சந்தேகமா இருக்கும். எனக்கு மட்டும் புள்ள பிறக்கப்படாதோ? போன மாசம் தான் பிறந்தது. என் பேத்தியம்மா. ஆமா. ஓ மை காட். அதனால இந்த 27 நட்சத்திரத்தையுமே 27 பெண் குழந்தையாக்கி தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கு 27 பொட்ட பிள்ளை வரமா கொடுத்தாங்க. 27 பொட்ட பிள்ளை. 1 2 கிடையாது, 27. 27 பிள்ளைகள். அந்த 27 நட்சத்திரத்தையும் 27 பெண் பிள்ளையாக்கி தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் கொடுக்க 27 பெண் குழந்தைகளையும் சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகின்றார்கள். எப்படி 4 ஒரே மேனியுமா, மேனியுமா, 4 ஒரே மேனியுமா, மேனியுமா, பொழுது ஒரே வண்ணமுமா, வண்ணமுமா, அவரை சீரோடும் சிறப்போடும், சிறப்போடும், ஐயா சிறப்போடும் ரொம்ப செல்வமா வளர்த்து வாரா, வளர்த்து வாரா, சிறப்போடும் மிகவும் செல்வத்தோடு வளர்த்து வாரா, அம்மா செல்வத்தோடு வளர்த்து வாரா. அம்மா வளர்த்து வரும் நாளையே இவன் 27 பெண் பிள்ளை. அவருக்கு 5 நல்ல வயதுமா, அவ ஆடி விளையாடுவார். அவள் 10 நல்ல வயதுமா, அவள் பலகலையும் படித்துவார். அவள் 16 வயததிலே பக்குவனே. 16 வயததிலே பக்குவனே பரவாயில்ல, சாமிக்கு போட சொன்ன போடல, மாலைக்கு போட்டியல. அடேப்பா நல்லா இருக்கு தம்பி. அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன பூரா புழுக்க நேரமா இருக்கு பாத்தியா?
சரி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் புழுக்க நேரமா இருந்த உடனே தொடச்சுக்கிடட்டும்னு போட்டிருக்காவோ. ஆமா, உண்மைதானே. நம்ம அழகான மாலை போட்டு பட்டாடை அணிந்து இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டுமென்று ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமல் 6 பேர்களையுமே அன்போடு ஆதரிக்க வேண்டுமென்று ஒரு மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாகவே அணிவித்து அழகான பொன்னாடையை கொண்டு வந்த 6 பேர்களுக்கும் போச்சு நாமளை சபையிலே பெருமிதத்தோடு முக்கியமா தாய்மார்கள் குலவு போட்டாங்க. இதெல்லாம் வரலாற்றுல எழுதி வைக்கணும் பாருங்க. நாமளை அன்போடு ஆதரித்த அனைத்து அன்பு உள்ளங்களும் ஐயனுடைய அருளாலே ராஜன் ராஜாத்தி அம்மனுடைய கிருபையினாலே அவர் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். அழகே மலை முருகனுட அருளாலே, ஐயா மலை முருகனுட அருளாலே. அவர் ஒன்று பத்து 100 கோடி உயர வேணும் கையிலை போலே. எந்த முகம் போனாலோ தங்க முகமா வாழ வேணும். போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேணும். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போலே, என்று வளர வேணும் கையிலை போலே. வாழையடி அவர்கள் வாழ வேண்டும் கைலை போலே, வாழ வேண்டும் கைலை போலே. எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி ஆகி போன இடங்களெல்லாம் பொன்முகமாகவே திரும்பி செய்யும் தொழில்களெல்லாம் இன்னும் விருத்தியாகி ராஜன் ராஜாத்தி அம்மன் அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. வாழ்த்தி வணங்குகின்றோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது தர்க்கராஜனும் தருகாவல்லியுமாக 27 பெண் குழந்தைகளையும் வளர்த்து வாலிபமாக்கி 16 வயதிலே பக்குவதை பெண்ணாகி இருக்கிறார்கள். அப்ப பக்குவதை பெண்ணாகி இருந்தவுடனே இந்த 27 பெண் பிள்ளைக்கும் சரி நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து பிள்ளைகளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றினார். சடங்கு சாஸ்திரத்தை கழித்தார்கள், சிறப்பாக முடித்தார்கள். 27 பேர்களுமே ஒற்றுமையாக அமர்ந்திருக்க இருக்கும்போது ஒரு நாளை பார்க்க என்னாச்சு? இந்த 27 பேரும் ஒன்னா கூடி விளையாடும் போது அந்தி கருக்கள் அரைச்சாம நேரம் மூந்தி கருக்கள் உரைச்சாம நேரத்தில் தாரகாபுரத்திலே அந்த புறத்திலே நந்தவன தோட்டம், அந்த புறத்திலே நந்தவன தோட்டத்திலே வந்து பூ மலர்களை பறித்து பூக்குழலை கையிலே வைத்துக் கொண்டு 27 பேரும் அங்கும் இங்கும் ஆடி ஓடி விளையாடி கொண்டிருந்தார். வயசு பிள்ளை அல்லவா? வயசு பிள்ளைன்னா கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்கத்தான் செய்யும். ஓடுவாங்க, விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரி சொல்லையா செய்யணும் பொட்ட பிள்ளையில. அப்ப ஆடி ஓடி விளையாடும் போது இவன் சாயங்கால நேரம் பூ பறித்து விளையாடி கொண்டிருந்தா பாரு. அந்தி கருக்கல்ல ஆகாயத்தில் யார் வருவா? அந்தி கருக்கல்ல ஆகாயத்தில் யார் என்ன வருவாங்க? சந்திர பகவான் வருவார். சந்திரன் வருவார். அப்ப சந்திர பகவான் தோன்றி வரும்போது இந்த நிலவனுடைய ஒளி பட்டு நேர ஆக ஆக நிலவின் ஒளி பட்டு இவள் முகம் அவ்வளவு அழகா தெரியுது. 27 பேர் பெண்களும் ஆமா அழகு அப்படி கூடுது. நட்சத்திரமே பெண்ணாகி வந்திருக்காளே, அப்ப அவ அழகுக்கு கேட்கவாயா செய்யணும்? அப்ப இந்த நிலவின் வெளிச்சம் பட்டு 27 பேர்லயும் கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணு மட்டும் ரொம்ப அழகா இருக்கா. அந்த 2 பெண்ணு மட்டும் ரொம்ப அழகு. ஆமா. அப்ப சந்திர பகவான்
இவ இருக்கக்கூடிய அழகை பார்த்து அடேங்கப்பா இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணை பார்த்தா வாழ்ந்தால் இவளை போல் ஒரு பெண்ணோடு அல்லவா வாழ வேண்டும் உடனடியாக சென்று இவளை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திர பகவான் நேரா தர்க்கராஜா கோட்டைக்கு வந்தார். தர்க்கராஜா, நேற்று இரவு சாயங்கால நேரம் உன் பிள்ளைகளை நான் கண்டேன். 27 பேர்லயும் கார்த்திகையவும் ரோஹிணியவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இரு பிள்ளைகளையும் எனக்கு கல்யாணம் பண்ணி தருமாறு உங்ககிட்ட நான் கேட்டு வந்திருக்கேன். அப்ப தர்க்கராஜா சொன்னாரு, சந்திர பகவானே, உலக வழக்கப்படி ஒரு பெண்ணு கேட்டு ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார்கள், ஒருவனுக்கு ஒருத்திதான் உத்தமம். ஆனா நீங்க வரும்போது 2 பெண்ணு வேணும்னு கேட்கல, இது என்ன நியாயம்? இல்ல ஐயா, 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லபடியா வச்சு அவளை காலங்களிப்பு எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க கொடுங்க அப்படின்னு உடனே இவர் இவ்வளவு விருப்பப்பட்டுலாம் கேட்காரு. வழிய போனா தான் கிளவிம்பா, அவனா தேடி வந்தா நமக்கு பாதகம் இல்ல. அதனால இவ 2 பேரையுமே சந்திர பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு தர்க்கராஜா சரின்னு சம்மதம் கொடுத்தார். மீதி இருக்கவா 25 பேரும் சும்மா இருக்க வேண்டியதானே. சந்திர பகவான் இருக்கக்கூடிய அழகை கண்டார். அடேங்கப்பா, இப்படி ஒரு அழகா, வாக்கப்பட்டா சந்திர பகவான் மாதிரி ஒருவருக்கெல்லாம் நம்ம வாக்கப்படணும். எப்பா கார்த்திகை ரோகிணியை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம், நாங்க வாக்கப்பட்டா 27 பேரும் சந்திர பகவான் ஒருவருக்கு தான் வாக்கப்படுவோம்னா, இவருக்கு தான் வாக்கப்படுவோம்னா. சந்திர பகவான் பார்த்தார், என்ன இவ 25 பேர் சேர்ந்து வாரம்கால ஒருத்தையவே சமாளிக்க முடியாத அப்படின்னு இவர் நினைச்சார். தர்க்கராஜா சொன்னார், என்ன பாருங்க, நான் அப்பா உங்களுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து 25 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கேன், என் பேச்ச கேளுங்க. அவ 2 பேரு தான் விருப்பப்பட்டு வந்தாரு, அவ 2 பேரை மட்டும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டும்னார். இவ கேப்பாளா? எப்பா சந்திர பகவானுக்கு தான் வாக்கப்படுவோம், அவருக்கு எங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்க. 27 பேரையும் இவருக்கு ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்க. இன்னைக்கு சில வீட்டுல பாருங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டை பிள்ளையா இருந்தாலும் கல்யாணம்னு ஒரு நேரம் வந்தாச்சுன்னா மாப்பிள்ளை பாக்கப்பா உனக்கு பொண்ணு பாக்க அப்படின்னு சொன்னா காதல் பண்ணாத பிள்ளைகள் சரின்னு சம்மதிச்சு முடிக்கி. ஆமா, எங்க அப்பா அம்மா சொன்னா எனக்கு சம்மதம் அப்படிங்க. ஒருத்தர விருப்பப்பட்ட பிள்ளைகளா இருந்தான்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளைய நான் விரும்புதேன், எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்பமே கயத்தை போட்டுருவேன், தூக்கல தொங்கிருவேன்பா அப்படின்னு சொல்லுவான். பெத்தவங்களும் சரி பாவம் நம்ம பிள்ளை ஆசைப்பட்ட செத்துருவோம்னு எல்லாம் சொல்லுதான், நம்ம பிள்ளை செத்துக்கிட்டு போக கூடாது அப்படின்னு அவன் விருப்பப்பட்ட பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவன் வந்தா தான் தெரியும் அவன் வந்தோல என்னன்னு. வந்த பிறகு தெரியும், வந்துட்டான்னு வை இவனை இருக்க விட மாட்டான்ல, உண்மைதானே. அதுக்கப்புறம் அந்த பையன் நினைப்பான், என்ன அன்னைக்கே நம்ம அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்களே, எவ்வளவோ சொன்னாங்க, நம்ம தானே கேட்காம போனோம், அவசரப்பட்டு இந்த பிள்ளைய காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சோமே, முடிச்ச பிறகு இவ்வளவு நிலைமை தெரியுது. அத மாதிரி பெத்தவங்க சொன்னதை கேட்கலன்னா பிறகு ரொம்ப கஷ்டமாயி போகும், பின்காலத்துல கஷ்டப்பட வேண்டியது. பெத்தவங்களும் நல்ல மாப்பிள்ளைய நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ இந்த சந்திர பகவானுக்கு 27 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தர்க்கராஜா. கல்யாணமான நாள் முதலாக தர்க்கராஜன் வச்ச பிள்ளை 27 பேர்களையும் சந்திர பகவானும் 27 பெண் பிள்ளையே திருமணம் முதன் குடித்து சத்தியலோகம் தன்னதிலே சிறப்பாக வாழ்ந்து வரும் நாளையிலே என்ன நடக்குதா அங்கே என்ன நடக்குதா வந்து 27 பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். பல நாள் பல காலம் ஆச்சு. ஒரு நாளை பார்க்க இந்த சந்திர பகவான் வந்து என்ன
திருமணம் தான் முடித்தார். ஆனா 27 பேரோடையும் வாழல. என்ன செய்தார்? கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணோடு மட்டும் கூடி வாழ்ந்தார். அந்த 2 பெண்ணு தான் அவருக்கு மனசு பிடிச்ச பெண்ணு. அப்ப அவரை தானே தேடுவாரு. மீதமுள்ளவா 25 பேரையும் வாழா வெட்டி ஆக்கினார். உடனே 25 பெண் பிள்ளையும் தர்க்கராஜா அரண்மனைக்கு வந்து அழுது புலம்பியது. பார்த்தான் தர்க்கராஜன். சரி, பெத்த பிள்ளை வாழாம இருந்த எந்த அப்பனுக்கு தாமியா கோவம் வராம இருக்கும்? பயங்கரமா கோவப்படுவாங்க. சில வீட்டுல சில மாப்பிள்ளமாரு நம்ம பொட்ட பிள்ளைய நல்லா பாத்துக்கிடலன்னு வைங்க, என்ன செய்வாங்க? மாப்பிள்ளைய பார்த்து கேப்பார்ல கேள்வி, ஏழு மருமகனே என் பிள்ளைய நான் என்னமா உமக்கு கட்டி கொடுத்தேன், கை நிறைய ரொக்க பணமும் கழுத்து நிறைய சங்கிலியும் போட்டு என் பிள்ளைய கண்களாம காப்பாத்தணும் கொடுத்தேன். தங்கம்மா என் பிள்ளைய நான் ஒப்படைச்சா சரி என் பிள்ளைய வச்சு வாழாம சேட்டை பண்ணி குடிச்சுக்கிட்டு அம்பலமா பண்ணிக்கிட்டு அலைதியரு மகளிர் காவல் நிலையத்துல சொல்லி நரம்ப உருவி போடுவேன். மகளிருக்கா ஏல நீ என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வை, அவனை உன்னை முட்டுக்கு கீழே நடக்க விடாம ஆக்கிருந்தா என் புள்ள உன்னை சும்மா போட்டு கஞ்சி ஊத்துவா அப்படிம்பாரு. பெத்த தாப்பம் விட்டு கொடுப்பாரா? கஷ்டப்படும் போது பாத்துக்கிட்டு பாரு அப்பா. தரவே அத மாதிரி இந்த தர்க்கராஜாவுக்கு 25 பெண் பிள்ளையும் வாழா வெட்டியா இருந்ததை பார்த்து கோபம் வந்து விட்டது. கோபம் கொண்ட தர்க்கராஜன் சந்திர பகவானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அடே சந்திரா, நீ அழகா இருக்க போய் தானடா என் பிள்ளைங்க உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதே அழகை நினைத்த ஆணவம் கொண்டு இருந்த நீ இன்றைய நாள் முதலாக உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைய கடவது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் தர்க்கராஜா. சந்திர பகவான் கொடுத்த சாபத்தின்படி அவர் முழு அழகும் குறைவதற்கு மொத்தம் 3 நாள் தான் இருக்கு. 3 நாள் தான் இருக்கு. ஆமா, இந்த 3 நாளுக்குள்ள சிவனிடத்திலே சென்று நாமல் தஞ்சமடைய வேண்டும் என்று சிவனுடைய திருச்சடைக்கு பக்கத்திலே வந்து நடந்த விவரத்தை சொன்னார். யாரா இருந்தாலும் வந்தவரை ஆதரிக்கணும், கஷ்டப்பட்டவர்கள்